ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம சேனலில் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் 10ல் வந்து ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு எப்படி நம்ம ஹேங்கிங் மாதிரி டிசைன் ப்ரூச் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் ஒன்று எடுத்திருக்கேன், பெரிய சைஸு கிறிஸ்டல். அப்புறம் லாங் டியூப் பீடு கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது தான் சென்டரில் நான் இப்போ க்ரீன் கலரில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து கிளிப் ஸ்டோனு. இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதில் 4 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு சைடு ஹோல்ஸ் வழியாக விட்டு ஆப்போசிட் சைடில் உள்ள ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சில இது வந்து நமக்கு கரெக்டாக இல்லைன்னா லாக் ஆகாமல் இருக்கும். அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சைடில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4 ஹோல்ஸ் இருக்கும். அது ஒரு ஹோல்ஸ் வழியாக விட்டு ஆப்போசிட்டில் எடுத்துக்கோங்க. 1க்கு 2 தடவை கூட நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு தடவை ஸ்டிச் பண்ணாலே இது வந்து அப்படியே நிற்கும் நல்ல ஸ்ட்ராங்காக. இப்போ ஒரு சைடு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்போசிட் 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஒரு ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் ஹோல்ஸ் வழியாக எடுத்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி இந்த கிளிப் ஸ்டோனு. ஆனால் இந்த கிளிப் ஸ்டோனோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு கொஞ்சம் ரிச்சாக நல்ல கிராண்டாக கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க. நம்ம நார்மலாக கம்மியாக அமௌண்ட்டுக்கு கேட்குறவங்களுக்கு இதை ஒர்க் பண்ணி கொடுத்திங்கன்னா நமக்கு அதில் வந்து ஒரு லாபம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா இது கிளிப் ஸ்டோன்லாம் ஒரு 5 ஸ்டோனுக்கிட்டேயே 70 ரூபா 80 ரூபா கிட்ட வருது. அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் கவனமாக அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை பார்த்துட்டு அது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் பண்ணி கொடுக்குற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் அந்த கிளிப் ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு இப்போ இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி நாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இதில் கலர் பீட்ஸும் இருக்குது. நம்ம சாரீக்கு இப்போ ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சாரியோட கலரில் நீங்கள் இந்த கிறிஸ்டல் பீடை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் கூட ஒயிட் கலரு கிளிப் ஸ்டோன் கூட வச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். அப்படி நம்ம வந்து ப்ளவுஸுக்கும் சாரீக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டிங்கன்னா பார்க்க நல்ல ரிச் லுக்காக இருக்கும் ப்ளவுசஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலில் வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் தடிமனாக இருக்கும். நான் வந்து இப்போ ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜு வந்து அந்த கிளிப் ஸ்டோனை ஒட்டி இருக்கிற மாதிரி உள் பக்கமாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் கொறுத்து காமிக்கும்போது. அதுக்கு தடிமனாக இருக்க பக்கம் ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தடிமனாக இருக்க பக்கம் உள் பக்கம், வெளியில் ஷார்ப்பு, அது நம்மளோட விருப்பம் தான். 2 பக்கமும் நீங்கள் அப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இந்த கிளிப் ஸ்டோனை போடும்போது அப்புறம் நம்ம டியூப் பீடு அப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸ்லாம் போடும்போது லைட்டாக கொஞ்சம் சின்ன நீடிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட அதை தேடி பார்க்கணுங்கிறதுனால நான் எப்போதும் போடுற நீடிலே போட்டுட்டேன். அதனால் எனக்கு டியூப் பீட்லாம் நான் இதில் உள்ளே போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுக்கும்போது நமக்கு அது வந்து கட் ஆயிரும். இந்த ஷூயிங் த்ரெட்டு 2 ஸ்டாண்ட்ஸ் போட்டிருந்தா கூட அது நமக்கு கட் ஆயிரும். அதனால் மெதுவாக இந்த ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக பார்த்து பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். அல்லது கட் ஆகிட்டுனா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அதை சொல்கிறதுக்காக தான் நான் இதை காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். நான் இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு நாட் மாதிரி விழுந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப த்ரெட்டு லாங்காக எடுத்துட்டேன். அப்போது நூசியில் எனக்கு குறுக்கும்போது கொஞ்சம் கண் தெரியாத மாதிரி தெரிஞ்சது, மைனூட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த லாங்காக எடுத்துட்டேன் த்ரெட்டை. நீங்கள் அப்படி எடுக்காதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து கொறுத்துக்கோங்க முடிய. நான் இப்போ அதை ஒரு முடிச்சு மாதிரி எனக்கு விழுந்துட்டு அதனால் அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பீடை எடுத்துகிட்டு நான் திருப்பியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இப்படியெல்லாம் நம்ம அடிக்கடி பண்ணோன்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு 4 பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தால கோர்த்து அடுத்தால ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சிக்கு விழாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ அந்த கிறிஸ்டல் எடுத்து கீழே நாட் போட்டுட்டு திருப்பி உங்களுக்கு எடுத்திருக்கேன். கீழேருந்து நீடியில் எடுத்துகிட்டு கிறிஸ்டல் பீடோட ஷார்ப் எட்ஜ் வந்து கிளிப் ஸ்டோனை சுற்றி இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெளிப்பக்கமாக வைக்கிறது கூட உங்கள் விருப்பம் தான். அப்படி கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். அதுவும் டிசைன் நல்லா தான் இருக்கும். இப்படி நம்ம இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி ஒரு ஒயிட் கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிசைனுக்கு. இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியலையே என்னென்னு தெரியல. ஆனால் ப்ளவுஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒயிட் கலர் ப்ளவுஸில் பண்ண மாட்டோம். அதாவது மேக்ஸிமம் சாரியோட ப்ளவுஸு அந்த சில்க் காட்டன் அந்த மாதிரிலாம் நீங்கள் இதை இப்போ கிறிஸ்டல் பீடை பண்ணும்போது நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் கலர்ஸும் இருக்குது கிறிஸ்டலில், நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணி பாருங்கள்.
எடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டல் பீடை கோர்த்துட்டு லெஃப்ட் ஹேண்டுட்டு அந்த கிறிஸ்டல் பீடோட எண்டை பிடிச்சிட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா தான் வெளியில் த்ரெட்டு தெரியாது. சேம் கலர் த்ரெட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு தெரியறதுக்காக வேறு கலர் த்ரெட் போடுறேன். நீங்கள் சேம் கலர் த்ரெட்டு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக் இருந்தாலும் தெரியாது. இப்படி இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் ஹேண்டில் அந்த சைடில் உள்ள த்ரெட்டை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு நான் இங்கே நீடியில் கீழே விட்டு பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு த்ரெட்டு வந்து லூஸ் ஆகாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிறிஸ்டல் வந்து கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும். அதில் நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோன்னா அது கொஞ்சம் நமக்கு அங்கேயும் கிறிஸ்டல் பீட்ஸு நகர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு கிறிஸ்டலை கொறுத்துட்டு அந்த கொறுத்ததோட த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டுட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடியில் வந்து கீழே பஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக லாக் ஆயிரும். மூவ் ஆகாது. மேக்ஸிமம் மூவ் ஆகாமல் நமக்கு இருக்கும். ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி இதை சுற்றியே நம்ம இந்த கிறிஸ்டல் பீடை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து நான் ப்ரூச்சஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் என்கொயரின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படியே திருப்பி லெஃப்ட் ஆகிடுறாங்க. அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து இந்த ஒவ்வொரு வீடியோவிலும் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நம்மளும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க வருவாங்க, நம்ம கிளாஸ் குரூப்பில் இருந்துட்டு அப்படியே சும்மா இருக்கிற மாதிரி இருந்துட்டு அப்படியே லெஃப்ட் ஆகிட்டே இருக்குது. நான் அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நான் ப்ரூச்சஸ் கிளாஸுக்கு வந்து ஃபீஸ் அமௌண்ட் வந்து நிறைய அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணலை. ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 300 மட்டும்தான் கலெக்ட் பண்ணிவிட்டு இதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த் கோர்ஸு. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் நமக்கு வந்து இதில் கவர் ஆயிரும். நீங்கள் ப்ராஜெக்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா 40 ஸ்டிச்சஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சடு ப்ளவுஸ்லேயும் அன்ஸ்டிச்சடு ப்ளவுஸ்லேயும் ஒரு டிசைன் போட்டு நீங்கள் எனக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இதுக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க்கு டெய்லரிங் நாலேஜ் வேணும்ல, அது இல்லாமலே நான் உங்களுக்கு பேக் நெக்கில் எப்படி அதை ஒர்க் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸ்லீவில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் வந்து 1000 மிந்தி 700 சொன்னேன். அதுக்குள்ளே பேலன்ஸ் பண்ண முடியலை. அது ரேட் அதிகமாக போயிட்டுருக்குது. அதனால் நான் 1000 ருபீஸ் வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் இப்போ ஒரு 3 பேர் மட்டும் கொடுத்துட்டாங்க. நான் அவங்களுக்கு அதை பேக் பண்ணியாச்சு. அதனால் அவங்கள்ட்ட நான் சர்வீஸ் சார்ஜ் வாங்கலை. எனக்கு ஒரு ஐடியா தெரியாது அந்த மெட்டீரியல் எவ்வளோ ரேட்டுன்னு. ஹை ரேட்டுன்னு தெரியும், மொத்தமாக வாங்கும்போது நமக்கு அது தெரியலை. நான் கிளாஸ் படிக்கும்போது அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினால எனக்கு அது தெரியல. இப்போ வாங்கி நம்ம பண்ணும்போது அந்த காஸ்ட்டோட ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜு ப்ளஸ் எவ்வளோ வருதோ 60யோ 50யோ வரும். அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்துட்டு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில். இதெல்லாம் நம்ம கிளாஸில் டீட்டெயில்ஸு. இது தவிர வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிறிஸ்டல் பீடு சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நான் ஹேங்கிங் வந்து போட போகிறேன். இதுக்கு இந்த கிறிஸ்டல் பீடுக்கு நீங்கள் இந்த ஒரு மோட்டிஃபை மட்டுமே பேக் நெக்கில் ஒரு 2-3 சைடு கொடுத்துட்டு ஸ்லீவ்லேயும் கொடுத்துட்டு ஒவ்வொரு பக்கமும் நம்ம லீவ் சீக்வன்ஸ் வச்சு அப்படியெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு டிசைனை மேக் பண்ணிங்கன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் மெட்டீரியல்ஸை சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். என்கிட்ட கொடுத்தவங்களுக்கு நான் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுவேன். இன்னும் நாளைக்கு நாளன்னு உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். அப்புறம் நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கொடுத்து 1 வாரம் ஆச்சு. நான் 2-3 நாள் அலைஞ்சு தான் அந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அது எக்ஸ்கியூஸ் தான். ஏன்னா என்னால் வந்து அதை கரெக்டாக இது கொடுக்க முடியல. அதனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய நீடில் போட்டதுனால எனக்கு எந்த டியூப் பீடுமே இதில் இன்செர்ட் ஆகலை. அதனால் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேர்ல் பீடை ஹேங்கிங்காக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஒரு 6 பேர்ல் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தான் நான் பேர்ல் பீடு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் கோல்டன் கலர் கூட கொடுக்கலாம், இல்லை வெறும் டேப்லெட் பீடு மாதிரி இருக்குது. அதாவது ஒயிட் கலர்லேயே ஒரு திலகம் ஷேப்லலாம் பேர்ல் பீடு இருக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீடு கொடுத்துட்டு அப்புறம் நான் ஒரு டேப்லெட் பீடு எடுத்துக்கிறேன். ஹேங்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டேப்லெட் பீடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சைடு ஹூக் இருக்கும். கீழ்ப்பக்கத்தில் ஒரு சுகர் பீடை கொடுத்து அவங்களே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி பீட்ஸ்லாம் நமக்கு ஹேங்கிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு
அந்த டேப்லெட் பீடை மட்டும் வெளியில் எடுத்துருங்க. கொஞ்சம் நகட்டி விட்டுட்டு நம்ம 6 பீடு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வழியாக நீடியில் உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு எடுத்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா அது அப்படியே போய் லாக் ஆயிரும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்படியே நம்ம வந்து பீட்ஸ் பண்ணலாம். எந்த பீட்லனாலும் நம்ம ஹேங்கிங்ஸ் பண்ணலாம். டியூப் பீடில் தான் பண்ணணும் இல்லை, ஹேட் பீடில் பண்ணலாம். அப்புறம் ஜர்தோசி யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா ஜர்தோசியில் பண்ணி பாருங்கள். நம்ம வெரைட்டியாக பண்ணலாம். இப்போ எல்லா ப்ரூச்சஸுங்கிறது ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கு, ஆரி ஒர்க்கு, ரிப்பன் எம்ப்ராய்டிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ப்ரூச்சஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. நம்ம கிளாஸில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கூட நான் அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன். நீங்கள் வந்து அதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு 6 பீடு கொடுத்தேன்னா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும்னு ஒரு பீடு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் பீடை கொடுத்துட்டு இப்போ அந்த பேர்ல் பீடு வழியாக நீடியில் திருப்பியும் நான் இன்சர்ட் பண்ணி பக்கத்தில் நான் எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணிடணும். பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக போய் டேப்லெட் பீட்லேருந்து எல்லாமே நமக்கு லாக் ஆயிரும். இது நார்மல் ஹேங்கிங் தான். டேப்லெட் பீடு பண்ணுவோம், அந்த டியூப் பீடு பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு பதிலாக நான் சுகர் பீடு, இந்த பேர்ல் பீடு கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கும்போது அந்த பேர்ல் பீடுக்கும் ரெட் கலர் டேப்லெட் பீடுக்கும் சூப்பராக இருக்குது. இந்த இந்த ப்ரூச் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா என் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் ப்ரூச்சஸை கற்றுட்டு நீங்களும் ஒரு தொழில் பண்ணலாம். நீங்களும் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃபார் ஆல். கீப் வாட்சிங்.